மதுரையில் தனது அறிவுரையை பற்றி உடல்நலத்தில் ஹாஸ்பிட்டலில் இன்னொரு தடவை கொஞ்சம் நல்ல டாக்டரை வச்சு நம்ம டீனை வச்சு செக்அப் பண்ணி ஓராண்டாக மாணவனின் உடல்நிலை தேர உதவிய அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தற்போது அந்த மாணவனின் ஆசையையும் நிறைவேற்றியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 25 முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் 2ஆம் கட்டத்தை மதுரை முத்துப்பாண்டி உயர்நிலைப் பள்ளியில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தொடங்கி வைத்தார். அப்போது அங்கு பயிலும் பள்ளி மாணவர்களோடு அமர்ந்து அவர் உணவருந்தினார். பின்னர் அங்கு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் சிலரை அழைத்து உரையாடினார். பேசிக் கொண்டிருக்கும் போதே அதில் 7ஆம் வகுப்பு மாணவன் தனக்கு தலைவலிக்கிறது என்றும் மயக்கம் வருகிறது என்றும் கூறினார். அமைச்சர் உடனடியாக அந்த மாணவனை தனியாக அமர வைத்து இனிப்பும் உணவும் வழங்க சொன்னார். அந்த மாணவனிடம் உரையாடி குடும்ப சூழ்நிலையை கேட்டறிந்தார். மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டதால் மிகவும் உடல் மெலிந்து காணப்பட்ட அந்த மாணவனுக்கு மருத்துவ பரிசோதனை செய்யுமாறு ஆசிரியர்களிடமும் தனது அலுவலக பணியாளர்களிடமும் அறிவுறுத்தினார். ஹாஸ்பிட்டலில் இன்னொரு தடவை கொஞ்சம் நல்ல டாக்டரை வச்சு நம்ம டீனை வச்சு செக்அப் பண்ணி ரொம்ப அண்டர்நரிஷ்டாக இருக்கான், கொஞ்சம் என்ன பார்த்து என்ன தேவைன்னு பண்ணி கொடுத்துருந்துச்சு. பின்னர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனின் அறிவுறுத்தலின் பேரில் ஒட்டுமொத்தமாக அனைத்து மாநகராட்சி பள்ளிகளிலும் மருத்துவ பரிசோதனை முகாம்கள் நடத்தப்பட்டன. அமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் தனி கவனிப்பாக மாணவன் விஸ்வாவின் வீட்டுக்கே குழந்தை நல மருத்துவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணர்கள் சென்று பரிசோதனை செய்தனர். மேலும் தனது இல்லத்துக்கு அழைத்து அமைச்சர் பேசிய போது மாணவன் விஸ்வா சைக்கிள் வாங்க வேண்டும் என்ற ஆசை உள்ளதாக கூறியுள்ளார். அப்போது சைக்கிள் ஓட்டும் அளவிற்கு உடல் எடை 23 30 கிலோவாக உயர்ந்தால் வாங்கித் தருவதாக அமைச்சர் கூறியிருந்தார். அன்று முதல் கடந்த 11 மாதங்களாக அவனுக்கு தொடர்ச்சியாக பழங்கள், மருந்துகள், ஊட்டச்சத்து பானங்களை தனது அலுவலக பணியாளர்கள் மூலம் கொடுத்து வந்துள்ளார் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். தற்போது அந்த மாணவனின் உடல் எடை 30 கிலோ ஆன நிலையில் உறுதியளித்தது போல் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் சைக்கிள் வாங்கி இன்ப அதிர்ச்சியை தந்துள்ளார். வெறுமனே அறிவுரை கொடுத்ததோடு நின்றுவிடாமல் தொடர்ந்து கண்காணித்து வந்ததாக நிகழ்ச்சியுடன் கூறினார் மாணவனின் தாய். வீட்டுக்கும் கூட்டிட்டு போய் காமிச்சாங்க, பழங்கள் கொடுத்தாங்க, ஊட்டச்சத்து பொருட்கள் கொடுத்தாங்க, ஸ்வீட்டு தைப்பொங்கல் எல்லாம் கூட்டு போய் ஸ்வீட் கொடுத்து விட்டாங்க. எங்களுக்கு சார் கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் தான். நல்ல வேலைக்கு சென்றால் பைக் வாங்கி தருவதாக அமைச்சர் கூறியதாகவும் மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார் மாணவன் விஸ்வா. ஸ்கேன்லாம் எடுத்தாங்க, அப்புறம் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க சார். நல்லா படிக்கணும், நல்லா முன்னேறி வந்தா அவனுக்கு பைக் வாங்கி தரேன்னு சொன்னாங்க சார். மாணவன் உடல்நிலை தேர உதவியது மட்டுமின்றி அவனது ஆசையையும் பூர்த்தி செய்து அழகு பார்த்த அமைச்சர் பழனிவேல் தியாகராஜனின் செயல் அப்பகுதி மக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது.